ஹலோ காய்ஸ், காலையில் எழுந்திரிச்சு ரன்னிங் போது ஷூ எல்லாம் போட்டு ரெடியாகி கிளம்பி வந்துட்டோம். ரன்னிங் போதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப் அண்ட் மொபைல் எக்ஸசைஸ் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். அப்படின்னா தான் எந்த ஒரு இன்ஜுரியும் இல்லாமல் நம்மளால் லாங் லைஃப்க்கு ரன்னிங் போக முடியும். நம்ம சேனல் அதேமாதிரி புதுசாக பார்க்குறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. முக்கியமாக நம்ம ஃபேட் லாஸ் ஜெர்னியில் தான் இருக்கிறோம். இப்போ ஃபேட் லாஸ் ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபேட் லாஸ் டயட் எல்லாமே போடுறோம் பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்க்குறோம், மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். இங்கே டே 87 இருக்கும். ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லோரும் வார்ம் அப் பண்ணுங்கள். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாம் வார்ம் அப் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே காய்ஸ், வாங்க ரன்னிங் போகலாம். ரன்னிங் போகிறதுனால ஃபேட் லாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேட் லாஸ் ஆகும். ஃபேட் லாஸ் எது வரைக்கும் ஆகும்னா, நீங்கள் இன்னொரு 100 kg இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ரன்னிங் போனீங்கன்னா ஒரு 90 kg வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக ஃபேட் லாஸ் ஆகும். நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே ஃபேட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபேட் லாஸ் ஆகுமானா ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் டயட்டில் கை வச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகும். டயட்டில் நீங்கள் ஓரளவு கை வைக்கும் போது உங்களுக்கு ஒரு 90லேருந்து 80 வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டயட்டை எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு 80லேருந்து 70 60 வரும். அந்த அளவுக்கு நீங்கள் டயட் போகணும், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபேட் லாஸ் ரெகுலராக நடக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் ரன்னிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிட்ஸ் ரெஸ்ட்டை போட்டோம். ரெஸ்ட் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணுவோம். இதுக்கு எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் ரன்னிங் முடிச்சதுக்கப்புறம் நல்லா டைட் ஆயிரும். அது ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கும் அந்த மசில் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு மட்டும் தான் அது பண்ணுறோம். இது போக நம்ம ரன்னிங் ரெகுலராக முடிச்சுட்டு மொபிலிட்டி எக்ஸசைஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்வெட் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஃபிட்னஸ் செக்அப் பண்ணுவோம். ஃபிட்னஸ் பாருங்கள், வேறு லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நம்ம டே 1 இருந்ததுக்கும் இன்றைக்கி டே 87க்கும் வேறு லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நார்மல் ஃபிசிக்ஸ் நிற்கும் போதுமே உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயட் தான். நம்ம ஹை ப்ரோட்டீன், ஃபைபர் அண்ட் கார்ப்ஸ் கரெக்டான லெவலில் எடுக்கிறோம். இன்றைக்கி அதை முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு பைக் ஷோரூம் வந்திருந்தோம். என்ன பைக்கு பார்க்க வந்தீங்கன்னா, அந்த பைக்கை தான் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் எடுக்க வந்தோம். டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்தோம், உண்மையில சூப்பராக. என்ன பைக்னா டிவிஎஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஐக்யூன்னு சொல்லுவாங்க. அந்த மாடல் மிட் ரேஞ்சு வந்து தான் பார்க்க வந்திருக்கோம். உண்மையில் பைக்கு வேறு லெவலாக இருக்குது. இது ஒரு பெட்ரோல் பைக்கு எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. யமஹா டிசைன் எனக்கு பார்க்குறது ஹோண்டா ஆக்டிவா மாதிரி இருக்குது. நல்ல டிக்கி சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருக்குது. உள்ள 2 ஹெல்மெட்டு 2 பேக் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை முடிச்சுட்டு நம்ம நைட் டின்னர் ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபரோட முடிச்சு